ஹாய்ங்க, வெல்கம் டு எங்கள் லைஃப் எங்கள் கதை யூடியூப் சேனல். ஸோ இதுதான் எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோங்க. ஸோ இது வரைக்கும் நாங்கள் போஸ்ட் பண்ண ஷார்ட்ஸ் எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஸோ அதே மாதிரி இப்போ போடுற வீடியோக்கும் அண்ட் இனிமேல் போட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அண்ட் அகெயின் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகுங்க. ஸோ ஏன் நான் ட்ராவல் பண்ணி அவங்க ஊருக்கு போகிறோம், நாங்கள் 2 பேரும் என்ன ஜாயின் பண்ணி என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ லாஸ்ட் 20 டேஸில் வந்து என்ன ஆச்சு அண்ட் 20 டேஸ் கழித்து நாங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணோம். ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த லாங் வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ அதுதான் நாங்கள் ஷார்ட்ஸ்லேயுமே சொல்லியிருந்தோம். ஸோ என்னாச்சு, இனி என் லைஃப்பில் நடக்க போகிறது என்ன அப்படின்றது எல்லாமே இனி அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அண்ட் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவளை காலையில் நேரமாக வர சொல்லிட்டு நான் ஏர்லி மார்னிங் 8 மணிக்கு தாங்க எந்திரிச்சேன். என்னடா ஒரு குடும்ப இஸ்திரி 8 மணிக்கு எந்திரிக்கிறாளேன்னு நினச்சிடாதீங்க. மூவி பார்த்துட்டு லேட் நைட் தூங்கினதுனால லேட் ஆகிடுச்சுங்க. அப்புறம் அறக்க பறக்க எந்திரிச்சு அவசரமாக தோசையை சுட்டு ஃபஸ்ட்டு எங்கள் மாமனாரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக பொறுமையாக உட்காந்து டீயும் பிஸ்கெட் சாப்பிட்டா தாங்க நம்ம நாளே ஓடுது. அதுக்கப்புறம் எங்கள் குட்டி சாருக்கு வந்து பால் இல்லாமல் தோசை இறங்காதுங்க. அவருக்கு ஊட்டுறக்குள்ளே நம்ம பிராணமே போயிடுதுங்க. இந்த கேப்பில் இவள் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தா, அதையும் வாங்கிட்டு இவளை காண ஓடோடி எங்கள் ஆத்துக்கார் கூட வண்டியில் ஏறி அப்படின்னு நாங்கள் போக. பட் பாருங்கள், என்ன சீக்கிரமாக கிளம்பி வர சொல்லிட்டு மேடம் இன்னும் ஆளை காணோம். அடிக்கிற வெயிலுக்கு யார் ரோட்டில் போய் நிற்கிறதுன்னு பஸ்லேயே உட்காந்துருக்கீங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் தான் ஞாபகம் வருது. எப்படியோ மென்டல் வந்துட்டாங்க. ஐயோ அவளை சொல்லுங்கள், மென்டல் மனதில் பாட்டு போட்டிருந்தாங்களே அதை சொன்னேன். என்னடா இணைப்பிரியா தொழில்கள் போல் கை கொத்துட்டே தான் நடப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அதுக்கூட காரணம் இப்போ தெரியும். நமக்கு நேராக கட்டியிருக்க படிக்கட்டில் ஏற சொன்னாலே தலை சுற்றும். இவங்க வர சுற்றி கட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் ஒரு க்ரிப்புக்கு 2 பேரும் பிடிச்சிருக்கோம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ்க்கு தான். லாஸ்ட் ஒரு 15 டேஸாக நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த அக்காவோட பர்சனல் இஷ்யூனால ஒரு 20 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. அந்த 20 நாளான எடுத்த கேப்னால் எங்களுக்கு என்ன பாதிப்புனா, ஒரு கட்டிங்கை போட சொன்னால் ஒரு கட்டிங்கை போட்டு வந்து கட்டிங் போடுற மாதிரி அந்த அக்கா போட்டிருக்காங்க பாருங்கள். யார்? நம்ம ஃப்ரெண்டு தான். நான் வந்து பாட் மேக்கப் போட சொன்னால் நான் ஏதோ போட்டு வச்சுருக்கேன். சரி நமக்கு கட்டிங் தான் வரல, போய் ஸ்டிச்சிங்கில் உட்காரலான்னு பார்த்தா மிஷின் நீங்கள் என்ன 20 நாளாக என் பக்கமே வரலல்ல, உங்களை வச்சு செய்கிறேன் பாருன்னு மிஷின் ஒரு பக்கம் நம்மளை வச்சு செய்யுதுங்க. நாம் ஒரு பக்கம் ஸ்டிச்சிங்கை போட்டால் அது ஒரு பக்கமாக போய் டேக் 1 ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி ப்ராப்பராக நம்ம ஸ்டிச்சிங்கை பிரித்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஸ்டிச்சிங் கரெக்டாக பண்ணலான்னு டேக் 2க்கு போனால் சோதனை மேல் சோதனை அப்படி ஆயிடுச்சுங்க. நீங்கள் எத்தனை சோதனை கொடுத்தாலும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி ஆகும்னு சொல்லிவிட்டு நாங்கள் திருப்பியும் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம். சரி இந்த தடவையாவது நம்ம ப்ராப்பராக அடிக்கலான்னு பார்த்தா டேக் 3க்கு போயிட்டோம். சரி டேக் 3ல ரொம்ப பொறுமையாக ரொம்ப மெதுவாக பார்த்து அடிச்சிட்டு இருந்தா பார்த்தீங்களா, மிஷினே கிளம்ப சொல்லிடுச்சு. நாங்கள் விட மாட்டோமே, அடிச்சே தீருவோன்னு எப்படி அடிச்சிட்டோம். ஆளை விடுங்கடா சாமி, ஆளை விடுங்கடான்னு எடுத்தா பாருங்க ஒரு ஓட்டத்தை. வயசான காலத்தில் பொறுமையாக போடினா கேட்குறதில்ல. அப்படியே அவளை பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. என்னங்க இது, சூரிய பகவான் இப்படி சுட்டெரிக்கிறாரு. எப்படியோங்க சுற்றி வீடு வந்து சேர்ந்துட்டோங்க ஒரு வழியாக. வந்தக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டை போட்டுட்டுங்க. என்னடா சமைக்கலான்னு ஒரே குழப்பம். சிம்பிளாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும்னு சொல்லி தக்காளி ரசம் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. சிம்பிளாக மட்டும் இருந்தால் போதுமாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கணும்ல, அதுக்கு இதுதான் பெஸ்ட்டு ரெசிபிங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 4 தக்காளி, குருமிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு 2 ஓட்டி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. வெயில் காலத்தில் அடுப்படியில் நின்று சமைக்கிற விட கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே இல்லைங்க. கடாய் சூடானக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலும் நல்லா ஹீட் ஆனக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் போட்டக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் தேவையான தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு புளி கரைசலையும் ஊற்றிக்கோங்க. புளி கரைசல் ஊற்றினக்கப்புறம் நம்ம கொதிக்க விடக்கூடாதுங்க. நல்லா நுர கட்டினக்கப்புறம்
கொத்தமல்லி தலையை போட்டுட்டு இறக்கிக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க. சும்மா சொடக்கு போட்டு ட்ரை பண்ணுறாங்களேன்னு பண்ணி பார்த்தேங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி உருளைக்கிழங்க நல்லா வேக விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு இறக்குனிங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை ரெடிங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.